ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். ஆதார் கார்டு நீங்கள் வச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் 4-5 அப்டேட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது நவம்பர் 1லேருந்து இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா, பர்த்தோட ப்ரூஃப்காகவும், இல்ல இருப்பிடத்திற்காக ப்ரூஃப்காகவும், இல்ல சிட்டிசன்ஸான ப்ரூஃபாவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வேற எந்த ப்ரூஃப்காகவும் அத யூஸ் பண்ணிக்க முடியாது இனிமே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார்ல ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல, பேங்க்ல, தாலுகா ஆஃபீஸ்ல அந்த மாரி தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரு, அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த், பாலினம், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்ல போவாம ஆன்லைன்லயே வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆப்புமே இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. நேர்ல போவாம ஆன்லைன்லயே எப்படி பண்றது அப்படின்னா, அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸு பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசென்ஸு, ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, டிசி அந்த மாதிரி ப்ரூஃப் வச்சு நீங்களே மாத்திக்கலாம் ஆன்லைன்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில இப்போ கரெக்ஷன் சொல்லியாச்சு. அதில கரெக்ஷன் பண்றதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இப்போ பேரு, அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, வேற எதனா மக்கள் தொகை விவரங்களை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரிக்கான சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரூ. 50 சார்ஜஸ் பண்ணின்னு இருந்தாங்க. பட் இப்போ ரூ. 75 கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு, அப்புறம் சின்ன வயசுல அப்டேட் பண்ணாம இருப்பாங்க இல்லையா? இந்த கைரேகை, கருவிழி அதெல்லாம் அப்டேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரூ. 100 இருந்துச்சு. இப்போ ரூ. 125 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 வயசுலேருந்து 7 வயசு வரலும் இருக்கிற குழந்தைகள், அதுக்கப்புறம் 15 வயசுலேருந்து 17 வயசு வரலும் இருக்கிற குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரூ. 100 இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இலவசம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்க சப்மிட் பண்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரினியூவல் பண்றதுக்கு ஆதார் கார்டு ரினியூவல் பண்றது அதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ரூ. 75 இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஜூன் 14 வரலும் இலவசம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள யாராச்சும் இந்த நெறைய வருஷமா இந்த அட்ரஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடென்டி ப்ரூஃப் அது எதுவுமே சப்மிட் பண்ணாம அப்படியே வச்சுன்னு இருப்பாங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நெறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடா. அது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ அடுத்த வருஷம் ஜூன் 14 வரலும் குடுத்துருக்காங்க. இப்ப சர்வர்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. தேவைப்படுறவங்க என்ன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. ஆதார ரினியூவல் பண்ணி தரேன். ஓகேவா? நான் செப்பரேட்டா வீடியோஸுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆதார்ன்ற பிளேலிஸ்ட்ல கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இத டாக்குமெண்ட் அப்டேட் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் அப்டின்ட்டு. உங்களது பான் கார்டு, 10த் மார்க் ஷீட் அதெல்லாம் வச்சு ஒரு ஐடென்டி ப்ரூஃப் அதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு இருக்கிற ஐடென்டி ப்ரூஃப் வச்சு அது ஒண்ணு பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் உங்க ஆதார் கார்ட்ல மேட்ச் ஆகுற மாரி எந்த இதுல ஓட்டர் ஐடிலயோ, ரேஷன் கார்ட்லயோ எதுல அட்ரஸ் மேட்ச் ஆகுதோ அப்டேட் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் அப்டேட் பண்ணாலும் சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி தரேன். இன்னொன்னு பாருங்க, இந்த ஆதார் கார்ட நீங்க எதனா பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அத டவுன்லோட் பண்றதுக்கு ரூ. 40 ஆகும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் சேவைகள்லாம் நீங்க பெறணும் அப்டின்னா, உங்க குடும்பத்தில ஃபர்ஸ்ட்டு நபருக்கு ரூ. 700 ஆகும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே அட்ரஸ்ல இருக்கிற இன்னொருத்தருக்கு யாருக்காச்சும் பண்ணணும்னா ரூ. 350 ஆகும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரியான சார்ஜஸ் கன்சியூமர் ஆகிய நம்பளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பான் ஆதார் லிங்க் பண்ணணும் இல்லையா? யாருக்காச்சும் லிங்க் பண்ண தெரிலன்னா சொல்லுங்க. லிங்க் பண்ணி தரேன். அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளது லிங்க்கா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான லிங்க்குமே நான் குடுக்குறேன். ஓகேவா? எப்படி செக் பண்றது அப்படின்ட்டு. அதற்கான டேட் டிசம்பர் 31 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் லிங்க் பண்ணாம தான் வச்சுன்னு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரில. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடியே ஃபைன் கட்டி தான் ரூ. 1000 ஃபைன் எல்லாருக்குமே பண்ணாதவங்க யாருக்குமே. சரிங்களா? அதனால டிசம்பர் 31க்குள்ள
இணைப்பு பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் நீங்க வந்து இணைக்கல அப்படின்னா, டிசம்பர் 31க்குள்ள ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து உங்களோட பான் கார்டு வந்து வேலிடிட்டி வந்து எக்ஸ்பிரி ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நெறைய சிக்கல்களும் வந்து ஏற்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கம்பல்சரி அத வந்து பார்த்துக்கோங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே வந்து தெரியப்படுத்துங்க. இது வந்து நவம்பர் 1லிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப எல்லாருமே ஆதார் கார்டு கண்டிப்பா நம்மள்ல யூஸ் பண்ணுவோம். அதனால எல்லாருக்குமே வந்து முக்கியம் தான். அதனால மஸ்ட்டா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.